தேங்க்யூ. இயேசுவை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படி? கண்கள் இருந்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கிறோமே. நாமும் அநேக நேரங்களிலே அப்படித்தான். கண்கள் இருக்கிறது, ஆனால் பார்க்க வேண்டிய காரியங்களை நம்மால் பார்க்க முடிவதில்லையே. நாம் எதை கவனிக்க வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறாரோ அதை கவனிப்பதில்லையே. எந்த காரியங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த வசனங்களும் வாக்கியங்களையும் நாம் கவனிப்பதில்லையே. பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். கடவுள் பார்ப்பதை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அப்படிதானே? கடவுள் பார்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறதா? சொல்லுங்க. கடவுள் பார்ப்பதை யாராவது பார்க்க முடிகிறதா? பார்த்திருக்கிறீர்களா? கடவுள் பார்ப்பதை பார்க்க முடியுமா? முடியுமா? கடவுள் மட்டும்தான் பார்க்க முடியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பார்க்க முடியாதா? பார்வையற்றவர்களாக இருக்கிறோமே, அப்போ குருடர்களாக இருக்க முடியாது. கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கலாகாது. அப்படி நாம் பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கண்கள் மறைக்கப்பட்டது. அவர்கள் பறிக்கக்கூடாத உணவை பறித்து சாப்பிடும் பொழுது கண் திறக்கப்படுகிறது. அதிலே சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டதினாலே அவர்கள் தங்களுடைய அவமானத்தை கண்டு கொண்டார்கள். நல்ல கவனிப்பு. The bad meal which they ate. புசிக்கக்கூடாத கனியை புசித்ததினாலே அவர்களுடைய அவமானத்தை அவர்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் இங்கே வாசிக்க கேட்க பாருங்க. ஐக்கிய பந்தியிலே பங்கு கொண்டு இருந்த வேளையிலே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது ஆசீர்வாதமாக. இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் இங்கே அறிந்து கொள்ளும். A bad meal leads to sin. பாவத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு பலன். நல்ல கனி, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது. இப்போ 31வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இது எப்படி? தேங்க்யூ. இது எப்படி சாத்தியம்? மறைக்கப்பட்ட கண்கள் 14வது வசனத்தில் இருக்கிறது. அதே கண்கள் திறக்கப்படுகிறது. எப்படி சாத்தியம்? எதனால் முடிந்தது? யோசிக்க முடிகிறதா? A good meal. ஐக்கிய பந்தியில ஒரு நல்ல உணவு. அந்த ஐக்கிய பந்தியில அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுதே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசு வெளிப்படுத்துகிறார். நாமும் கூட இன்று திருவிருந்து ஆராதனைக்கு என்று ஆயத்தப்பட இருக்கிறோம். ஆயத்தத்தோடு சபையாக வந்திருக்கிறோம். ஆயத்தத்தோடு ஜபத்தோடு வந்திருக்கிறோம். அந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளணும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இது ஒரு அருமையான ஐக்கியத்திலே ஆயத்தத்தோடு நாம்
நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஜெபத்தோடு அதனை கலந்து கொள்ளும் பொழுது கடவுள் நம்முடைய கண்களை திறக்கிறார். கடவுள் பார்ப்பதை நம்மால் பார்க்க முடியும். மனுஷன் முகத்தை பார்க்க, கடவுள் உள்ளத்தை பார்க்க. அப்போ நம்ம உள்ளத்தை பார்க்க முடியும். பாருங்க, மற்றவங்க என்ன நம்மை குறித்து யோசிக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போ? கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கடவுள் பார்ப்பதை பார்க்க முடிகிறது. 29 பேர் கிறிஸ்துவை நீங்கள் ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். Accepting Jesus as your personal Savior, Lord and Jesus Christ. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். மூடப்பட்ட மறைக்கப்பட்ட கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. திருவிருந்திலே பங்கு கொண்டு இருக்கிறீர்கள். இன்று நீங்கள் ஒரு மறு ரூபத்தை காண இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகப்படுத்தப்பட இருக்கிறீர்கள். இதற்கென்று சபையார் ஜெபிக்கவும், உங்கள் பெற்றோர் உங்களை ஆதரித்து ஆசீர்வதிக்கவும், குருவானவர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த சூழலை நீங்கள் உணர்ந்து உலகத்திற்குள்ளாக நாங்கள் உங்களை அனுப்பும் பொழுது கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். இப்போ மூன்றாவதாக கடைசியாக 33வது வசனம். அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வருடம் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து 33. அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 யாராவது ஒருவர் வாசனை அங்கிருந்து வாசனை, இங்கிருந்து யாராவது ஒருத்தர் வாசனை. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வருடம் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. தேங்க்யூ. முக்கியமான ஹைலைட். இந்த எம்மாவு சகோதரர்கள் பாருங்க, கண்கள் மறைக்கப்பட்டு கடவுள் பார்ப்பதை பார்க்க முடியாமல் தங்களுடைய எண்ணம் போல வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேமை விட்டு நகர்ந்து. லூக்கா அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எல்லா பரிசுத்தமான காரியங்கள், எல்லா நடவடிக்கைகள், எல்லா செயல்பாடுகள் அனைத்தும் எருசலேமிலே நடைபெறுகிறது. வீட்டுல போய் வாசித்து. அப்போ எருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்க வேண்டிய இந்த எம்மாவு சகோதரர்கள் எங்க போயிருக்காங்க? அந்த நகரத்தை விட்டு இறக்கிறாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடவுளை நோக்கி நாம போகணும், ஆனால் கடவுளை விட்டு நகர்ந்து போய்கொண்டிருக்கிறார். அது தவறான வழி. போக வேண்டிய வழி எருசலேம் திசை. ஆனால் இவங்க தவறான வழியில கடவுளை விட்டு போகிறோம் என்பதை அறியாமல் கண்கள் மறைக்கப்பட்டு தவறு செய்கிறார்கள் என்பதையும் அறியாமல் கடவுளுடைய தரிசனத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார். அப்படி தவறு செய்யும் பொழுது, நாமும் தவறு செய்யும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும். தவறான வழியில போயிட்டு இருக்கீங்க. It is a wrong way you are going. நீங்க போக வேண்டிய திசை வேறு என்று ஒவ்வொரு முறையும் கடவுள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நாம் அதை கவனிக்க மாட்டேன். அந்த எச்சரிப்பும் பொழுது நாம் அதை கூர்ந்து கவனிக்கணும். கவன குவிப்பு இயேசுவின் மீது. அப்போ நாம தவறு செய்யும் பொழுது ஆதாம் ஏவாளுக்கு போராட்டம். எருசலேம் ஜெனசிஸ் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில்
அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? புசிக்க கூடாத கனியை தவறு நடந்திருக்கிறது. அங்கே இயேசு கடவுள் வருகிறார், சுட்டி காட்டுறார், ஆதாமே நீ எங்கே? அதன் பிறகு நமக்கு தெரியும், தவறு செய்யும் பொழுது கடவுள் நமக்கு வந்து உணர்த்துகிறார், தவறு செய்திருக்கிறீர்கள், இது சரியான வழி இல்லை, கடவுளை என்னை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் போக வேண்டிய திசை என்ன? எருசலேம். ஆனால் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? எரிகோ போய் கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் 33வது வசனத்திலே அவங்க வாசிக்கிறாங்க பாருங்க. நம்ம வாசித்த மாதிரி அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, தேங்க்யூ. பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படுகிறது. புத்தி தெளிவுங்கிற வார்த்தை எங்கோ கெட்டமா இருக்கு. யாருக்கு ஏற்பட்டது இந்த புத்தி தெளிவு? இளையகுமார். ஒரு தகவனுக்கு 2 மகன்கள் இருந்தார். அந்த 2 மகன் இளைய மகனுக்கு புத்தி தெளிந்தது. மீண்டுமாக கடவுளை நோக்கி பெற்றோரை நோக்கி வருகிறார். அப்போ பாருங்க, உடனடியாக தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்ந்து அறிந்து கண்கள் திறக்கப்பட்டு, ஐயோ நம்ம போக வேண்டிய வழி இது இல்லையே, தவறா வைத்திருக்கிறோமே, தவறு பண்ணிட்டோமே, தப்பா பேசுறோமே, தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே என்பதை உணர்ந்த பிறகு உடனடியாக எருசலேமுக்கு போய் என்ன செய்தார்கள்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றினார்கள். அதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டியது. எவ்வளவு அழகான ஒரு பகுதியை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம். நாம் போகின்ற வழி சரியான வழியா? கடவுளுக்கு பிரியமான வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா? கடவுளை எச்சரிப்பு நமக்கு தேவையா? கடவுள் சொல்கிறார், ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுதும் சொல்றார், தவறுன்னு சொல்றார், அங்கே வந்து சொல்றார். இங்கேயும் கடவுள் வெளிப்படுத்துறார், தவறுன்னு சொல்றார். உடனடியாகவே இங்க என்ன ஏற்படுது? அவர்கள் மனம் மாறி கண்கள் திறக்கப்பட்டு எருசலேமுக்கு செல்கிறார், கடவுளை நோக்கி செல்கிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்கிறார். நீங்களும் உலகத்திற்குள்ளாக செல்லும் போது இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதுக்காக நீங்க தான் படித்து வந்திருக்கிறீர்கள், குருவானவர் அதற்கென்று படித்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு வழி இருக்குது. எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய நல்ல வாழ்க்கை மூலமாக. உங்களுடைய வாழ்க்கை தான் மெசேஜ், உங்களுடைய செயல்பாடுகள் தான் செய்தி. கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வாழும் பொழுது கிறிஸ்துவை உடையவர்கள் என்று கிறிஸ்துவை அறியாதவர்கள் கண்டு கொள்வார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள் என்ற பெயர், என்ற சாட்சி உங்கள் எல்லாருக்கும். அதற்காக தான் இன்று நீங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தருவாராக. ஆமென். ஜெபம்.